அது பண்ணிட்டு போயிட்டு எனக்கு என்ன பண்ணதுன்னு கூட தெரியாது. வாடா என்ன கூட்டு போயிடுறான்னு இல்லாம எனக்கு ஐயோ என்ன போட்டா முட்டானே முந்தா நாள் கேக்கு வெட்டுக்குள்ள என்ன முட்டானே போட்டா அவன் வீட்டுல போய் இன்னைக்கு அவனை பிடிக்கிறாங்களே வளைச்சு வளைச்சு போட்டா என் ராஜா எங்கடா போன குமார் நீங்க பைக்ல பாருங்களா? ராஜம் நகர் விராட்டிக்குப்பூர் ரோடில் வந்து ஏற்கனவே வந்து வீடில் வந்து லைன் ரொம்ப கீழே போனதால் ஏற்கனவே 2 சம்பவம் வந்து அடிபட்டு நம்ம முடியாத கண்டிஷனில் ஒரு லேடிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு அதில் கால் போயிருக்கு. ஆனால் ஈபியில் வந்து அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனே அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு பண்ணுறேன், உடனே தவிர்க்க முடியாத சில சூழ்நிலை உடனே நான் மாற்றி கொடுத்துறேன், லைனை வந்து கம்பம் வந்து ரொம்ப கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எஸ்டி லைன் மேலே போகுது, பர்மிஷன் கொடுத்து அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப தாழ்வான லைனில் வந்து எஸ்டி லைனு கீழே அவங்க வீட்டில் இருக்குது. அதனால் இன்றைக்கி சம்பவத்தை அன்றைக்கி இன்றைக்கி 5 கரெக்டாக 2:57க்கு சின்ன பிள்ளைங்க 2 பேர் விளையாடும் போது தவறுதலாக அந்த லைன் மேலே அவங்களுக்கு கைப்பட்டு கால்பட்டு மேலேருந்து ஊந்து எரிஞ்சிக்கிட்டே ஊந்து ஒரு பையன் வந்து சம்பவத்து டைமில் இறந்துட்டான். இப்போ ஒரு குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குது. அது இஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ஈபிக்காரங்க இப்போவும் 3வது தடவை வராங்க. அதே போலே மறுபடியும் ஆக்ஷன் பார்க்குறாங்க. எல்லா இலேருந்து டியிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. வந்து திரும்பி மறுபடியும் போயிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. திரும்பி அதே சம்பவம் மறுபடியும் திரைக்கு வர்ற மாதிரி காமிச்சிட்டு போயிருக்காங்க. வராங்க, எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுப்பாங்களான்றது மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்காததுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்க வழியாக இது வழியாக அந்த தந்தி சேனல் வழியாக இன்றைக்கி எடுக்கணும். தெருவில் போகக்கூடிய லைனில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை? இந்த தெருவில் இருக்க லைன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தாழ்வாக போகிற லைனு. இதை மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு கம்பம் போட்டு லைனை பிரித்து கொடுக்கணும். அதை வந்து அதிகாரிகள் தான் செய்யணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இது சம்மந்தமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த எஸ்டிமேட் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எஸ்டிமேட் போட்டிருக்கேன். அந்த எஸ்டிமேட் இன்னும் வந்து எங்கள் கைக்கு வரல, எஸ்டிமேட் பணம் இல்லை, பணம் பற்றாக்குறைன்ற மாதிரி வந்து ஈபியில் வந்து இப்போ விசாரித்த வரைக்கும் இப்போ அது சொல்கிறாங்க. ஈபியில் வந்து இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு மட்டும் பணம் இல்லையா, இல்லை ஒட்டுமொத்த ஈபியிலையும் தமிழ்நாட்டுக்கே பணம் இல்லையா? இது வந்து இப்போ பாருங்கள், ரொம்ப ஒரு அசால்ட்டான ஒரு குழந்தை இறந்து போச்சுன்றதை நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து எஸ்டிமேட் வரல, எஸ்டிமேட்டுக்கு பணம் வரலன்றாங்க. இது அவங்க கண்டிப்பாக செஞ்சுருந்தா, நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கி நடந்த சம்பவம் கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரிழப்பு தவிர்த்துருக்கலாம். மிகப்பெரிய உயிரிழப்பு இது. என்ன மாதிரி ஒயர் சார்? என்ன மாதிரி ஹெச்டி வந்து மின்வாரியை வந்து அதிகப்படியான மின்சாரம் போகிற மெயின் லைன். இது 2400 வோல்ட் கரண்ட்டு போகிற லைனு. அதுக்கு கீழே வந்து வீட்டுக்கு போகிற யூஸ்வல் லைனு 240 லைனும் அதுக்கு கீழே போகுது. அதுவும் வந்து ரொம்ப தாழ்வாக 7 அடி உயரம், நம்ம கையால் தொடுற அளவுக்கு உயரத்தில் ரொம்ப தாழ்வாக போகுது. இதில் வந்து ஒரு லாரியோ மற்றதோ இது வரைக்கும் வந்து உள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனில் பட்டு தான் வரும். அதுக்கே அந்த லாரியிலே ஸ்பார்க் ஆகும். அது என்றைக்கு வந்து இதோட பெரிய அசம்பாவிதம் நடக்குமோன்னு சொல்லி நாங்களும் அச்சுறுத்தல் ஆபத்தில் இருக்கிறோம். பசங்களே வந்து விளையாடுறதுன்னா ரொம்ப பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லி குழந்தைங்களுக்கும் இது எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு தெரியாத தினம் வந்து இந்த ஏரியா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில், இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தில் இருக்கிறாங்க. இதை ஈபி பார்த்தும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். விழுப்புரம் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த வீடு கட்டுறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு சார் இந்த லைனால் வந்து கட்டட மேஸ்திரி வந்து அடிப்பட்டு வந்து ஒரு கால் போயிருக்கு. ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு எரிஞ்சு போய் அவங்களுக்கு சீரியஸான கண்டிஷனில் இப்போவும் ரொம்ப அதாவது வந்து 90% அவங்களுக்கு தீக்காயத்தோடு அவங்க இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை 11 வயசு 6வது போகிற பையன் வந்து இந்த மேலே இருக்க கம்பத்து கிட்ட போய் இறந்துருக்கிறான். அந்த லைனால் வந்து இறந்துருக்கான். முழுக்க அந்த லைன் வந்து தான் காரணமே. இதுக்கு வேறு எதுவும் காரணம் கிடையாதுங்க. விராட்டிக்குப்பம் பாதை ராஜம் நகர் இந்த பகுதி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது இந்த பகுதி மக்களில் பல நாள் கோரிக்கையாக வந்து இந்த மின்வேலியை வந்து ரொம்ப தாழ்வாக இருக்குது, இது வந்து உயர்த்தி தரணும்னு பல நாள் கோரிக்கையாகவே இருக்குது.
அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஒரு வீடு கட்டுறாங்க. இந்த வீடு கட்டும்போது என்னாச்சுன்னா, கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த மேஸ்திரியும் இன்னும் ஒருத்தவங்க கூட பணியாளுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஹெச்டி லைன், இந்த சாதாரண மின்வேலிக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெச்டி லைனில் அடிபட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகபட்சமான காயம் ஏற்பட்டு ஒருத்தவங்க வந்து கால் வந்து இறந்துடுறாங்க. அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அந்த மின் ஊழிய அதிகாரிகள் வந்து அத்தனை பேருமே வராங்க. ரஜினி படத்தில் வர மாதிரி எல்லாமே வந்து ஏடி ஏஇ எல்லாமே வந்தாங்க. வந்து என்னென்னா, இது வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்துக்கு மட்டும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் மின்துறை அதிகாரிகள் வந்து அப்போயே அந்த ஹெச்டி லைனில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் உரையாது அந்த இதை மாதிரி எதனா போட்டுருந்தாங்கன்னா தவிர்த்துருக்கலாம். என்னென்னா அந்த கட்டடத்துலேருந்து 1 அடி தூரத்தில் தான் இருக்குது. அப்படியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாதாரண மின்வெளி இப்போ இல்லை, வீட்டில் போகிற மின்வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்றது தூரத்தில் தான் ஒரு 8 அடியில் தான் இருக்குது. இரவு நேரங்களில் இங்கே கடந்து வரக்கூடிய அந்த அதாவது லாரியாக இருக்கட்டும், மற்ற டாடா ஏசி வரட்டும், பார்த்திங்கன்னா கை தூக்கினாலே தொடக்கூடிய அளவில் தான் இருக்குது. இது வந்து பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் பல நாள் கோரிக்கையாக இருக்குது. நீங்கள் மின் ஊழியர்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாலே, ஏற்கனவே ஜனவரியில் நடந்தபோது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இந்த குழந்தை இறந்ததை தவிர்த்திருக்கலாம். இன்னைக்கு என்ன சார் நடந்தது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து விளையாட்டாக வந்து ஏற்கனவே வந்து என்னென்னா இந்த வீட்டில் நடந்த சம்பவம் தான். அதாவது விளையாட்டாக ஏறி இருக்காங்க. இது கை பட்டு தான் என்னன்னு தெரியல. கீழே வந்து ஒரு பையன் சுத்தமாக எரிஞ்சு விழுந்துட்டான். இன்னொரு பையனுக்கு வந்து அடிபட்டு சீரியஸாக இருக்காங்க. ஒரு பையன் இறந்துட்டான், ஒரு பையன் சீரியஸாக வந்து மருத்துவமனையில் இருக்கான். இன்னைக்கு அதிகாரிகள் நடக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட? ஏற்கனவே வந்த அதே மின்துறை அதிகாரிகள் தான் ரஜினி படத்தில் வர மாதிரி வேக வேகமாக வந்தாங்க. இப்போ வந்த மாதிரி தான் ஏற்கனவே வந்தாங்க. ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். இனிமேலும் தாமதப்படுத்தாமல் மின்சார ஊழியர்கள் என்ன பண்ணணும், உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது மாற்று ஏற்பாடு, இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த மின்வேலியை உயர்த்தணும். ஹெச்டி லைனை சரியான பாதுகாப்பு முறையில் போடணும். எதிர் வீடு நல்லா தான் விளையாடின்னு இருப்பாப்புல. ரொம்ப தூரம்லாம் 11 வயசு, 7வது போக போகிறாப்புல. 6வதுலேருந்து 7வது போக போகிறாப்புல. இது வந்து ரொம்ப தூரம் போய் விளையாட மாட்டாப்புல. இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, ஒரு பக்கத்து தெருவில் போய் விளையாட போயிருக்கிறாப்புல. அது கரண்ட்டு தாழ்வாக இருந்ததுனால ஈபி கை தொட்டு எப்படி போய் அடிச்சுதுன்னு தெரில, கீழே வந்து எரிஞ்சு இறந்துட்டாப்புல. இந்த தெருவே ரொம்ப சோகமாக இருக்குது. தம்பி நல்ல தம்பிங்களா? அழகாக நல்ல பையன். எனக்கு என்ன வந்தானோ தாத்தான்னு கூப்பிட்டுங்க இருப்பான். நானும் எனக்கு ஒரு பேரன் தான், அவங்க கூட விளையாடிருக்கேன். மணி ஒரு 2:30 இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து உள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா ஏந்து வந்து வெளில பார்த்தா 2 பசங்க கரண்ட் ஷாக் வச்சு கீழே விழுந்துருந்தாங்க. அது பார்க்கும் போதே ஒரு பையன் வந்து கீழே ஊந்து இறந்துட்டான். உடம்புலாம் எரிஞ்சு ஒரு மாதிரி தோல்லாம் பிஞ்சிருச்சு. இன்னொரு பையன் வந்து கீழே வந்து மூஞ்சி முகம் எல்லாம் அப்படியே ரத்தமாக ஊற்றுச்சு. அந்த பையன் தெரிஞ்ச பையனால் அவங்க வீட்டில் போய் இதுமாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பையனுக்கு ஷாக் அடிச்சிச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அந்த பையன் அப்படியே ஊந்தோடனே ஸ்பாட்லேயே இறந்துட்டான். இந்த பையனை மட்டும் இஎஸ் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த பையன் இறந்துட்டான். என்னெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு 2:57 போல் ஒரு சத்தம் கேட்டுச்சு. கத்துற சத்தம் மாதிரி இல்லாத ஒரு மாதிரி கிர்ன்னு ஒரு சத்தம் கேட்டதால் நானும் என் ஹஸ்பண்டும் வெளியில் வந்து பார்க்கும்போது மேலேருந்து ஒரு பையன் வந்து இந்த கட்டையில் தொங்கிட்டு கீழே விழுந்தான். அந்த பையன் கீழே விழறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் மேலே எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு பார்த்தா பக்கத்தில் இன்னொரு பையன் கீழே விழுந்த கிடந்தான். அவனுக்கு வந்து அடிபட்டு ரத்தம் வந்து நின்றுச்சு. அப்போ பார்க்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நாங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ஈபியில் சொல்லியிருக்காங்க, எரியும் போதோ இல்லை இது பண்ணும்போது நீங்கள் போய் யாரும் அவனை தொடாதீங்க அப்படின்னு சொன்னதால் நாங்கள் கீழே விழுந்த பக்கத்தில் இருந்த பையனை தான் காப்பாற்றுறதில் பார்த்தோம். இந்த பையன் அப்போ எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்தான். பார்த்தோன்னா மூக்கில் ஹார்ட்டில் இருந்தெல்லாம் வந்து எரிஞ்சு அவன் போட்டிருந்த துணியெலாம் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த பையனை தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இந்த சம்பவம் நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கத்தணும். இங்கே இருக்கவங்க அதிகமாக க்ரௌடு கூடலை. அப்புறம் எங்கள் அண்ணனுக்குலாம் தெரிவித்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லி தான், ஏன்னா இது 2வது அசம்பாவிதம். நாங்கள் நேராக இருக்கிறதால எங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது இந்த அளவுக்கு கொண்டு வருது. என்ன பிரச்சனை இந்த லைனில்? இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போகுது. ஆக்சுவலாக ஏற்கனவே ஈபியில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்கள் கொஷின் பண்ணும்போது அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே கொஸ்டின் இது வரைக்கும் சரி பண்ணலை. இந்த லைன் ஏற்கனவே பக்கம் போகிறது தான் பிரச்சனையே. இது இழுத்து கட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது தெரியும் என்ன பண்ணணுன்றது, எங்களுக்கு தெரியாது. அடிப்படை மக்களுக்கு இங்கே யாருக்குமே தெரியல. ஆனால் கரண்ட் ப்ராப்ளம் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு உயிரை போயிடுச்சுன்றதா இப்போ, ஏன்னா எல்லாருக்குமே குழந்தை இருக்குது. இழப்புன்றதை யாராலும் சரிப்படுத்த முடியாது. அவங்க என்ன காரணம் சொன்னாலும் இதுக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு இழப்பு வராத இருக்கிறத தடுக்க முடியும்.
என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஈபி லைனை கரெக்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மழை பெஞ்சாலோ ஏற்கனவே ஒரு தடவை அறுத்து விழுந்துருச்சு. நாங்கள் வந்து பர்சனலாக இதை வந்து மெயில் போட்டு இந்த லைனை எடுத்து கட்டணும். அப்போயே இது தொங்கிட்டே தான் இருக்குது. இது எப்போனா அறுந்து விழும். இது வந்து அடுத்து உயிரிழப்பு இருக்கிறதோ அந்தாண்ட சைடு அந்த மாதிரி தான் பில்டிங்குள்ளே போகுது. இது வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்கும் போதே இந்த பில்டிங்க்கு இந்த பர்மிஷன் கொடுத்தா சரி இருக்குமான்னு அவங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஈபிக்கு தான் இந்த வீட்டுக்கு இந்த லைன் போனால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியும். எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் தெரியும். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராத மக்கள் அவேர்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.